ஒரு சஹாபி வந்து கேட்டாரு, யா ரசூலல்லாஹ் மன் அஹக்குன் நாஸ் பி ஹுஸ்னி ஸஹாபதி, நான் மிக நெருக்கமாக உறவு கொண்டாடுவதற்கு, தோழமை கொள்வதற்கு, நெருங்கி இருப்பதற்கு யார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்முக, தாயின்டாங்க. சும்மமன், ரெண்டாவது யார்? அவங்க கேட்கிற நோக்கம் என்ன? அந்த சஹாபி வேற யாரையாவது சொல்லுவாங்க. சும்மா மன்னு சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்முக, ரெண்டாவது தாய். மூணாவது திரும்ப சும்மா மன்னு கேட்டாங்க. திரும்பியும் என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? தாய். மூணு தாய். அதுக்கப்புறம் கேட்டாங்க, மூணு முறை சொல்லி நாலாவது கேட்டாங்க சும்ம மண். சும்ம மண் கேட்ட பொழுது யார சொன்னாங்க சொல்லுங்க? அபூக்க. அபூக்கண்டா வாப்பா. மாஷா அல்லாஹ். ஹைர். இந்த ஹதீஸ் புகாரில வருது. இந்த ஹதீஸ் புகாரில வருது. இந்த ஹதீஸ்ல மூன்று விடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தாய் தாய்னு சொன்னாங்க. அப்ப குடும்ப உறவை பேணுவதில் 4 கட்டம் இருக்குதுண்டா. தாய் தந்தை விஷயத்துல 3 பகுதி தாய்க்குரியது, 4வது தந்தை. அந்த ஹதீஸு கீழே ஹாஃபில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதாவது சஹீஹுல் புகாரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 விரிவுரைகள், என்னுடைய ஆய்வின் அடிப்படையில் ஒரு 600 விரிவுரைகள், ஓர குறிப்பு, சிறு குறிப்பு, விரிவுரைகள்னு சொல்லி 600 விரிவுரைகள். அதுல சிறப்பானது ஃபத்துல் பாரி, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்துல் பாரி. இன்னும் ஒன்று ஃபத்துல் பாரி இப்னு ரஜப் அல் ஹம்பலி, 4 ஃபத்துல் பாரி பேர்ல. ஹைர். அப்ப ஃபத்துல் பாரியில இமாம் இப்னு பத்தால் ரஹ்மத்துல்லாஹி, இவர் சஹீஹுல் புகாரியினுடைய ஒரு விரிவுரையாளர். இவர் ஒரு கருத்தை பதிவு செய்யறார். எப்படின்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முக உம்முக உம்முகன்னு 3 விடுத்து சொல்லி 4வது அபூக்கன்னு சொன்னாங்க தானே. ஏன் சொன்னாங்கண்டா, உம்முக, முதலாவது உம்முக 10 மாசம் சுமக்கிறது தந்தையால முடியாது, தாயால மட்டும்தான் முடியும். அதுல முதலாவது உம்முக. இரண்டாவது உம்முக, தாய் பெற்றெடுக்கும் பொழுது அந்த பிரசவ வலியை தந்தையால் ஒரு காலமும் உணர முடியாது, தாய் மட்டும்தான், பெண்ணால மட்டும்தான் அந்த உண்மையான வலியை உணர முடியும். அந்த இடத்திலையும் தாய். மூன்றாவது, 10 அந்த பிள்ளைக்கு வந்து பால் ஊட்டணும், 2 வருஷம் 2 வருஷம் பால் ஊட்டணும். அது தாயால மட்டும்தான் முடியும். 10 மாசம் சுமக்கிறது, பிள்ளைய பெத்தெடுக்கிறது, 2 வருஷம் பால் ஊட்டுறது, அது தாயால மட்டும்தான் முடியும். வளர்ப்பதில் ஆணும் பெண்ணும், தாயும் தந்தையும் என்ன சேர்ந்து விடுகிறார்கள். 4வது அபூக்க. யார சொல்றாங்க? இமாம் இப்னு பத்தால் சொல்றது, ஹாஃபில் இப்னு ஹஜர் ஃபத்துல் பாரியில இந்த ஹதீஸு கீழே விளக்கமா பதிவு செய்றாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் என்றால், ஒரு மனிதன் தாய்க்கு எந்த அளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க.